எங்களோட பேச போகிறதான உடைய வார்த்தைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அசைவாடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோட மத்தியில் இருக்கிறீங்க. எங்கே 2-3 பேர்கள் உம்முடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் வந்து நீர் அசைவாடுகிற தேவன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிறதான ஜெபங்கள் உம்முடைய கண்கள் காண்கிறதாயும் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சம்பாஷணைகளை கத்த நீர் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எங்கள் நாவில் வருகிற வார்த்தைகளை கத்த நீர் ஆசீர்வதிக்கிறீங்க. உன் நாவை விரிவாய் தர உன்னை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆவியானவர் இருதயத்தையும் யோசனையையும் சிந்தையையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் சிலுவையினால் வந்த சலுகை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவையினால் வந்த சலுகை. இப்போ இந்த உலகத்தில் நம்ம ஒரு சலுகை என்னாலே பொதுவாக மக்களுக்கு வந்து ஒரு ஆஃபர்னாலே ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு மூடாயிரும். அதுலேயும் நமக்கு சலுகை கொடுக்குறாங்கன்னு சொன்னாலே எந்த இடத்துல என்னன்னு விசாரிக்க கூட மாட்டோம். நம்ம என்ன செய்துருவோம், அந்த இடத்துக்கு நம்ம கடந்து போயிடுவோம். என்ன ஏது எதற்கு என்னென்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம், நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல விசேஷமாக சிலுவையில் வந்த சலுகையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்சை குறித்து நம்ம இந்த நாளில் வேதத்தில் கர்த்தர் கொடுத்த வசனங்களை வைத்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட நீங்கள் உண்மையாக இதை கேட்க போகிறீங்க? அன்றோடைய வார்த்தையில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இந்த நாளில் கேட்டு கற்றுக்கொண்டு நம்ம இந்த இடத்துல இருந்து புறப்பட போகிறோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நம்மளோட இருதயத்திற்கும் ஆத்துமாவுக்கும் தேற்றுகிறதா இருக்கிறது. இந்த சிலுவையினால் வந்த சலுகை என்று சொல்லும் பொழுதே ஒருவர் எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இதில் மையமாக ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நாளில். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஹல்லேலூயா, அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர்கள் கெட்டு போகாமல், ஹல்லேலூயா, அவர்கள் சமாதானமாய் இருந்து அவர்கள் நல்விதமாய் நடக்கையில் எல்லா விதத்திலும் அவர்கள் இருந்து கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய அளவற்ற அன்பு ரொம்ப பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அளவற்ற அன்புன்னும் போதே அந்த இடத்துல வந்து லிமிட்டேஷனுக்கே கிடையவே கிடையாது, அன்லிமிட்டடும் கிடையாது, இன்ஃபினிட்டியே டச் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டின்னும் போது அதுக்கு மேலே என்னது கவுண்டே கிடையாது. ஹல்லேலூயா. இவ்வளோதான் அன்புன்னு சொல்லி அந்த அன்பை என்ன செய்ய முடியாது, நம்ம அளவிடாதபடிக்கு அளவற்ற அன்பினால் கர்த்தர் நம்மளை நடத்துகிற தெய்வனாக இருக்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மக்கள்லாம் என்ன செய்வாங்க, இந்த ஆஃபர் இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னும் போதே ஒரு இடத்துக்கு போயிட்டு என்ன செய்வாங்க, பழையதை புதுசாக மாற்றிக்கொள்ளுவாங்க. இதுதானே எக்ஸ்சேஞ்சு. என்கிட்ட இருக்கிற பழைய பொருட்களை நான் என்ன செஞ்சுறேன், உங்ககிட்ட கொடுத்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன செய்வான், நமக்கான பொருளில் இன்னும் அதிகப்படுத்தி விலையை அதிகப்படுத்தி அதில் நமக்கு தெரியாத மாதிரி என்ன செய்வான், பூசுகிற மாதிரி பூசுவான், கொடுக்குற மாதிரி கொடுப்பான். ஆனால் எக்ஸ்சேஞ்சில் நம்ம என்ன செஞ்சிடும், அப்பா பழையது ரொம்ப வருஷமாக நம்ம வச்சுருந்தது இன்றைக்கி போட்டு ஒரு புதிய பொருளை நம்ம வீட்டுக்கு வாங்கியாச்சு, ஒரு புதிய பொருளை நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம கண்ணெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தா அந்த புதிய பொருள் மேலே தான் இருக்குமே தவிர்த்து பழசுக்கு எப்படி எடுத்துக்கிட்டான் என்ன எடுத்துக்கிட்டான்றதை விசாரிக்கவும் மாட்டோம். ஒன்று ஆஃபர், அதுவும் ஆடி தள்ளுபடின்னா அதில் இன்னும் அதிகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆஃபரை தான் எக்ஸ்சேஞ்சை தான் நம்ம கேட்டிருக்கோம். அதில் பெருசாக நமக்கு ஒரு லாபமோ சுகமோ ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் இதுக்கும் சிலுவைக்கும் எப்படி ஒப்பிடுகிறோம் என்று சொன்னால், சிலுவையில் ஆண்டவர் ரியல் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காரு.
அல்லேலூயா. இதுல ஒரு பெரிய லாபத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு, சுட்டி காமிச்சிருக்காரு, இதை செஞ்சு காமிச்சிருக்காரு, சிலுவையில் அதை முடித்து நமக்கு காண்பித்திருக்கிறார். எப்படிங்க? அல்லேலூயா. நபர் வரும் பொழுது சொல்றாரு, ஐப்பா என்ன வச்சிருக்க உன் கையில? நான் பாவத்தை தான் வச்சிருக்கேன். சரி, பாவத்தை கொடுத்துட்டு என்ன செய்ய? நீதியை வாங்கிட்டு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைசு உன் பாவம், அழுக்குல இருக்க, கொலையில இருக்கிற, கெட்ட குணத்துல இருக்க, அப்படிப்பட்ட பாவம் தான் நான் என்ன வச்சிருக்கேன்? என் தலையிலையும் என் நுகத்துலையும் என்னுடைய சுமையிலையும் என் புஜபலத்திலையும் என்ன வச்சிருக்கேன்? பாவத்தை தான் வச்சிருக்கேன். சரி, அந்த பாவத்தை என்கிட்ட சிலுவையில் கொடுத்துறேன், நீ நீதியை வாங்கிட்டு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரை தான் வச்சிருக்கேன், எப்போ பார்த்தாலும் அழுக, எப்போ பார்த்தாலும் சோகம், எப்போ பார்த்தாலும் துன்பம். என்ன இது கஷ்டம், கஷ்டத்து மேல கஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். அல்லேலூயா. சிலுவையின் அண்டையில் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, கஷ்டத்துக்கு பதிலா உனக்கு என்ன செய்கிறேன்? உன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் உனக்கு நன்மைகளை வாரி 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 ஆண்டவர் கொடுக்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறான். அல்லேலூயா. இது மாதிரிமா இந்த எக்ஸ்சேஞ்ச் மேலால ஆண்டவர் வச்சிருக்காரு? இல்லையே. அல்லேலூயா. நம்மளுடைய துக்கத்துக்கு பதிலாக கர்த்தர் இன்பத்தை வச்சிருக்காரு, சந்தோஷத்தை வச்சிருக்காரு, சமாதானத்தை வச்சிருக்காரு. சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. வெக்கத்தோட, கண்ணீரோட, உமிழ்களோட, கசப்பான பாதையில நடந்துட்டு இருந்த பல வருஷத்துக்கு மாறாக ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு? அவருடைய மகிமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. புறம்பே தள்ளாத தேவனிடத்துல வந்து நம்ம அடைக்கலம் தங்கி இருக்கோம். என்னங்க இருக்கு அந்த இடத்துல போய்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு என்னங்க இருக்கிறது? அல்லேலூயா. என் கஷ்டத்தை மாற்றி இருக்காரு. இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் எப்படி நம்ம சொல்றாங்க? நீ வா, உன் கடன் தீந்துரும், நீ வந்துரு, உன்னுடைய காரியங்கள் மாறிடும். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்பி போகிற ஒருவரையும் கர்த்தர் புறம்பே தள்ளுகிற தேவனே இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த டிவைன் எக்ஸ்சேஞ்சை கர்த்தர் என்ன செய்தாராமா? சிலுவையிலே நமக்காக நடத்தி அவர் காண்பித்து உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இது மாத்திரமே இல்லை, மரணத்திற்கு பதிலாக ஜீவனை கொடுக்கிற தேவன். பல வருஷமா படுக்கையில படுத்துட்டு இருந்தாங்க, ஆண்டவருடைய ரத்தத்தை உட்கொண்டாங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாங்க, பலன் கொண்டு எந்திரிச்சாங்க. எத்தனை சாட்சிகள், எத்தனை சாட்சிகள். நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பின்னாடி ரீவைண்ட் பண்ணி அப்படியே பார்த்தோம்னா எத்தனை அற்புதம் தெரியுங்களா? ரோட்ல கிராஸ் பண்ணும்போது சரி, பயணிக்கும் பொழுதும் சரி, கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நன்மையும் நமக்கு முடிச்சூட்டி இவ்வளவாய் அவர் நமக்கு என்ன செய்தா? அன்பு கொடுத்த தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலுவையில வந்ததான சலுகை நமக்கு தேவன் எப்படி தருகிறார் என்று சொன்னால், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகமா இருக்கிறது. முதலுடைய பாயிண்ட் என்னன்னா அளவற்ற அன்பு. ரெண்டாவது தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் நடந்த இந்த எக்ஸ்சேஞ்சு என்ன அப்படின்னு சொல்லி முழுமையா இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டா. அதுக்கு பதிலாக ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. உன் வஸ்திரத்தை நீ எடுத்து போடு, ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நான் உனக்கு தரேன். உன் பாவத்தை நான் எடுத்துக்கிறேன், உன்னுடைய மீறுதலை நான் எடுத்துக்கிறேன், உன்னுடைய அறியாமையை நான் என்ன செய்கிறேன்? எல்லாத்தையும் மாற்றி போட்டு மாறுதலாக, பதிலாக, மாற்றாக கர்த்தர் எனக்கு ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை அணிந்து அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். உலகம் என்னை அழகு பார்க்கல. அல்லேலூயா. கூட பிறந்தவர்களோ பெற்றோர்களோ சொந்தங்களோ என்னை அழகு பார்க்கல, என்னை விசாரிக்கல. கர்த்தர் என்னை அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என்னை உள்ளங்கைகளுக்குள்ள பொறித்து வைத்து கொண்டு நித்தம் 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 மகாவறட்சியான காலங்களில என் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி செய்கிற தேவனா இருக்கிறபடியினால என்னை ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் பாத்திரத்தினால என்னை வஸ்திரத்தை அலங்கரித்து அலங்கரித்து கர்த்தர் என்ன செய்யறாருன்னு அழகு பார்க்கிற தேவனா இருக்கார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பல வசனங்களை நம்ம கேட்டிருப்போம். கர்த்தர் இன்னைக்கு 34வது நாட்களில அடியாளை கொண்டு வந்திருக்கிறார். பல வருஷம், அந்த 8 வருஷத்துல கூட வசனங்களை பல விதமா கேட்டிருப்போம். ஆனா அதன்படி நடக்கிறோமா? அதை அபியாசப்படுத்துகிறோமா?
அல்லேலூயா. இன்னும் ஏதோ ஒரு துக்கத்துல, ஏதோ ஒரு மூலையில எனக்கு இன்னும் குமரிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறதான அங்கலாய்ப்பை கூட கர்த்தர் என்ன செய்றா, என்ன உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். யாரும் விசாரிக்கலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கர்த்தர் என்ன செய்றா, அவருடைய தியாகத்தை எனக்காக ஒருத்தர் மரிப்பாருன்னு சொல்லா. என் அம்மா மரிப்பாங்களா? என் அப்பா மரிப்பாங்களா? இல்லை என் கூட பிறந்தவங்க யாருன்னா, நண்பர்கள் யாருன்னா, சிநேகிதர்கள், தோழிகள் யாருன்னா மரிப்பாங்களா? கடனை ஒரு 100 ரூபாய் கொடுக்கறது கூட பெரிய விஷயமா இருக்கு இந்த காலத்துல. அல்லேலூயா. ஆனா எனக்காக என் பாவத்தை கூட அவர் பொருட்படுத்தாம, என்னை பாயிண்ட் பண்ணி கூட என்னை காமிக்காம, அவர் எனக்காக என்ன செய்யறாரா, சகலத்தையும் உரித்தெடுத்து அவர் என்ன செய்யறாரு, பாவத்திற்கு பதிலாக நீதியை கர்த்தர் எனக்கு கட்டளை எடுக்கிறார். நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற விதமாய் அவர் என்ன செய்யல, என்ன பார்க்கவே இல்லை. எவன் அவரை கெட்டு போகாமல் என்ன செய்யறாரா, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எனக்காக பிதா குமாரனை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்காக அவர் என்ன செய்தார், பாவங்களை ஏற்றுக்கொண்டார். எனக்காக அடிகளை சுமந்து கொண்ட தேவன். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏத்துக்கவே இல்லை, அவரை பற்றி கேள்வியே படலை, அல்லேலூயா, என்ன நடந்திருக்கும்? அந்த சிலுவை எனக்கு நேராக வந்திருக்கும். அந்த சிலுவையில ஒருவேளை எனக்கு என்ன செஞ்சிருக்கோம், மரணத்திற்கு நேராக கட்டளையிட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆனா அவர் அப்படி விடவே இல்லை. உனக்காக மரிப்பது மாத்திரமல்ல, உன்னுடைய பழிகளை நான் சுமந்து கொள்ளுகிறேன். நீ நீதியாய் நீ என்ன செய், ஃப்ரீடமா பறந்து கொண்டே இரு. அல்லேலூயா. நீ நினைத்த காரியங்களை கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ நடந்து கொண்டு என்ன செய்து கொண்டே இருப்பாய் என்று சொல்லி அந்த சிலுவையில சாக வேண்டிய என்னை தடுத்து அவர் என்ன செய்தார், சிலுவையை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு சலுகையை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இருக்க வேண்டிய இடங்க, நீங்க இருக்க வேண்டிய இடம். அல்லேலூயா. யாரோ உலகத்துல எப்பயோ செஞ்ச குற்றத்துக்கு அரசாங்கம் இப்பொழுது நீதியை தருகுது, தூக்கு தண்டனையை கொடுக்குது. என்ன பண்றது இதுக்கப்புறம்? அவ்வளவுதானே என் வாழ்க்கை. அல்லேலூயா. நாளைக்கு நீ மரிக்க போற ஒருத்தவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா எப்படி இருக்கும் என் இருதயம், என் பதற்றம் எப்படி இருக்கும்? என் குடும்பத்தை யோசிக்கணும், என் பிள்ளைய யோசிக்கணும், என் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு சுக்கானை திருப்பி போடுகிறது போல சகலவத்தையும் நேர்ச்சியாக அருமையாக அவர் என்ன செய்கிறாராம், உள்ளங்கைகளுக்குள்ள என்னை பொறித்து வைத்து அவர் எல்லாவற்றையும் எனக்காக ஏற்றுக்கொண்ட தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்காக தியாகம் செய்த தேவன்க அவர் என்னை லேஸ்ல விடுற தேவனே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பண்ண தப்புனால, நான் பண்ண பிரச்சனைனால எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்தார், அவரு சகலத்தையும் எடுத்துக்கொண்டார் எனக்காக. அல்லேலூயா. மீண்டுமாக அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார். அதுக்கு ஒரு வார்த்தை என்று சொல்லி சுருக்கமே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. சிலுவையில எனக்கு வந்த சலுகையில அளவற்ற அன்பு மாத்திரம் கிடையாது, எனக்கு ஒரு தியாகத்தையும் கர்த்தர் என்ன செய்தாரு, உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, என்னுடைய இழுவை எல்லாம் சிலுவையில சலுகையாய் மாறினதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இழுவைனா என்னங்க? இழுத்துக்கோ, பிடிச்சிக்கோ, வந்துக்கோ, தொட்டுக்கோ, வர மாதிரி வரும் சலுகை. வராது. உங்களுக்கு செஞ்சிருவோம், இன்னைக்கே சாங்ஷன் ஆயிரும், ஆனா ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஒரு காணல் நீரை போல கண்ணு முன்னாடி ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா ஒன்றும் இருக்காது. எத்தனை வாட்டி அதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? இதோ வந்துடும், இதோ பண்ணிடுவாங்க, இதோ ஃபோன் கால் வந்துடும். பல சூழ்நிலைகள் உங்கள் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. என் நிலுவையை எல்லாம் சலுகை, ஆண்டவர் சிலுவையில் சலுகையாய் எனக்கு மாறு பண்ணி கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார், மகா ஆசீர்வாதத்தின் புயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சிலுவையை கர்த்தர் ஆசீர்வாதமாக எனக்கு மாற்றியிருக்கிறார். நான் செய்த பாவத்திற்காக ஒருவர் எனக்காக மரிப்பார் என்று சொன்னார், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கரங்களை வைத்து நம்ம நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்காக நீங்கள் மரித்தீங்க,
எனக்காக ஜீவனை கொடுத்தீங்க, 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தீங்க. மனுஷன் பிரச்சனை அப்படின்னு சொன்னான், ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஷேர் வேணும் அப்படின்னு சொன்னா நான் பாதி நீ பாதின்னு தான் முதல்ல வருவாங்க. அல்லேலூயா. இல்லை ஒரு இடத்துல போய் நம்ம உணவு உட்கொள்வோம்னு சொன்னால் நீ எவ்வளோ தர, நான் எவ்வளோ தரேன். அல்லேலூயா. என் தேவன் சிலுவையில் பாதியெல்லாம் தரல, முழுசாக மொத்தமாக ஆண்டவர் எனக்கு சிலுவையில் என்ன கொடுத்தாரு, அவருடைய ஜீவனை கொடுத்தாரு. அல்லேலூயா. எந்த பாதியும் எனக்காக கொடுக்கவே கிடையாது, முழுசாக இது உனக்கு தான் ஷேரு. அல்லேலூயா. அவர் எனக்கு முழுசாக கொடுத்துருக்காரு. அளவற்ற அன்பு, அளவற்ற அன்பு. அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன செய்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிற தேவனுக்கு நான் எவ்வளோ உண்மை உள்ளவளாக இருக்கணும். அல்லேலூயா. எனக்காக சலுகையை உண்டு பண்ணின தேவனுக்கு எனக்காக கொடுத்த சலுகை, அப்பா என்று சொல்லி கொடுக்கறதான கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்காருங்க. அல்லேலூயா. இதுக்கு மேலே வேற என்ன உரிமை வேணும்? ஒருவேளை பூமிக்குரிய தகப்பனை எனக்கு இல்லாமல் இருந்தாலும் ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அது குறித்து ஒவ்வொரு நாளும் நினைத்து நான் என்ன செய்வேன், நன்றி சொல்லி கொண்டே இருப்பேன். உங்களுக்கெல்லாம் இருக்கிற தகப்பனுக்கும் அம்மாவுக்காகவும் நீங்கள் நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. உன் தாயை தகப்பனை கனம் பண்ணு, உன் ஆயுஸ் நாட்கள் பெருகு செய்கிறோம். கூட்டி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்கிறார், நான் அப்பா என்று சொல்லி உரிமையோடு கூப்பிடக்கூடிய சலுகையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சலுகை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க தேவையே கிடையாது. ஏன்னா அப்பா எனக்கு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பாதி மீதி எல்லாமே அவர் மேலே விழுந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி என்னை நித்தமும் நடத்துகிற தெய்வனா இருக்கிறார். மகா வறட்சியான காலங்களில் கூட, எல்லா நேரங்களிலும் கூட இங்கே இந்த சிலுவையில் வந்த சலுகை ஒரு பாக்கியத்தை உண்டு பண்ணுகிறது, ஒரு மேன்மையை உண்டு பண்ணுகிறது, ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் சிலுவை குறித்ததான உபதேசத்தை நம்ம பலர் என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. சிலுவையை குறித்ததான நோக்கம், சிலுவை குறித்ததான உபதேசம் என்ன சொல்லுகிறதோ அதை நம்ம அபியாசப்படுத்தி அதன்படி வாழ்க்கையில் நம்ம நடப்போம் என்று சொன்னாதான் இந்த சலுகை நமக்கு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆச்சு ஜெபம் பண்ணுவார், அழகாக சொன்னாங்க, பெர்மிஷன் கிடையாது, லீவு கிடையாது, எதுவுமே கிடையாது. இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த டாட். அல்லேலூயா. வருவாங்கன்னு பார்ப்போம், யாருமே வர மாட்டாங்க. ப்ரேயர் வைப்போன்னு பார்ப்போம், யாருமே வர மாட்டாங்க. ஆனால் அங்கே அட்டண்டன்ஸ், ஃபுல் அட்டண்டன்ஸ், நோ பெர்மிஷன், நோ லீவ். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவருடைய உபதேசத்தை கை கொண்டு அவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பல ஸ்லாக்கியத்தையும் பல சலுகைகளையும் கொடுக்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவை என்ன போதிக்கிறது? சிலுவையினுடைய உபதேசத்தை நம்ம முதல்ல நம்ம கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் பல ஸ்லாக்கியத்தையும் சலுகைகளையும் நம்ம வந்தடைவதற்கு அது கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். முதலாவது, பிழைக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 5ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 15ஆம் வசனம் மீண்டுமாக ஒரு முறையும் கூட, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அல்லேலூயா. தனக்கு தான் வாழ்க்கை, தன்னுடைய ஜீவியம் தான் எனக்கு தான் எல்லாமே, எனக்கு அப்புறம் தான் எல்லாமே என்றதான ஒரு எண்ணம் போல வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவருக்காக உண்மையாக நான் வாழ்வேன், அவருக்கென்று வாழ்வேன், அவருக்கென்று பிழைத்திருப்போம் என்றதான எண்ணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது சகலவற்றையும் ஆளுகை செய்கிறதான திறனையும் கிருபையும் கர்த்தர் நம் கரங்களில் கொடுக்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக நம்ம பிழைத்திருக்காதபடிக்கு இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. என் பாவத்திற்காக ஒருவர் மரிச்சாரே. அல்லேலூயா. எத்தனை அடிகள்ங்க, எத்தனை காயம். ஒவ்வொரு வருஷம் இதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அதை குறித்து பரிதாபப்படுவதற்கல்ல, அதை குறித்து மகிமைப்படுத்தும்படியாக.
எனக்காக ஒருவர் மரித்திருக்கார், என் பாவங்களுக்காக, என் மீறுதலுக்காக, என்னுடைய அசால்ட்டான ஒரு எண்ணத்திற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? எல்லாத்தையும் புறம்பே தள்ளிவிட்டு, நீ என் மகன் வா, நீ என் மகன் வா. அல்லேலூயா. தங்களுக்கென்று பிழைக்காதபடிக்கு மரித்தவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று பிழைக்கும்படிக்கு. அல்லேலூயா. அவருக்காக நம்ம பிழைக்கிறதான எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி தமது அவயங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6:16-19 பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி தமது அவயங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுசித்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஆமென். போதும். அல்லேலூயா. இந்த ரோமர் 6:16 மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை காணாமலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலை காணாமலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படிய என்ன செய்யுங்க? நீங்க அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் போகணும், எழுதியிருக்கிறபடி நடக்கணும் என்று சொன்னா எங்க வேணா அவர் செஞ்சிருக்கலாம். ஏன் சிலுவையில மரிச்சு இந்த சாட்சியை எழுப்ப வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை என்பது ஒப்புர வாக்குதலுக்கும் ஒப்பந்தம் பண்ணும் இடமும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இடமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிலுவை என்பது ஒப்புர வாக்குதல் இடமும் ஒப்பந்த இடமும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இடமா இருக்கிறது. எழுதியிருக்கிறபடி நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுகிறோமோ அதை உண்மையாய் செய்து முடிக்கிறவர்களாய் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சிலுவையை நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. கூடிய மட்டும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்துல வந்து நம்ம சொல்றோமா அதை செய்து முடிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதற்கான காலங்களையும் நேரங்களையும் பார்த்து கொண்டே இருக்கணும். அப்பா இதை செஞ்சிருக்கேன், இதை வாக்கு சொல்லியிருக்கேன், ஊழியர்கிட்ட இதை பேசியிருக்கேன், இதை நடக்க, இதை கொடுக்க. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நம்மில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ வாசிக்க வேண்டாம். பிலிப்பியர் 2:5-8 வரைக்கும் மூன்றாவது, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய சிந்தை என்னங்க? உங்க உலகம் முழுவதும் அவருக்காக ஆதாயப்படுத்தணும், அவருக்காக சீஷராக்கணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறோமா, ஒருத்தரோட சம்பாஷிக்கிறோமா, பேசுறோமா, கூடிய மட்டும் ஆண்டவரை குறித்து, வசனங்களை குறித்து அவர்களோட நம்ம பேசுகிறவர்களா இருக்கணும். அதுக்கு மாற அவங்களோட போய் உட்கார்ந்து எல்லா கதைகளையும் பேசிட்டு, அல்லேலூயா, அதிக பேச்சு உடலுக்கு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல உள்ளது. எதை சொல்லி அறிக்கை செய்கிறோமோ, என்ன சொல்லி பேசுகிறோமோ, என்ன சொல்லி நம்ம எல்லாவற்றிலும் நிதானமாய் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜீவிக்கிறோமோ, அதன்படி கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறா? நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவருடைய சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது சிலுவையினுடைய போதனை. எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வா? யூனிக்காக வச்சிருப்பார். அவங்கள பார்த்தாலே தெரியும், இல்லைங்க இதை ஏசப்பா வச்சிரும், அவங்கள வழிபடுறவங்க, இவங்க எண்ணத்துல, யோசனையில, நடக்கையில, பார்வையில. அல்லேலூயா. தனித்துவம் இருக்க வேண்டும். எல்லா விதத்திலையும் அவருடைய சாட்சியை நம்ம கை கொள்ளணும். அக்கம் பக்கத்துல இருக்கிற சாட்சி உண்மையா இருக்குதா? வேதத்துக்கு ஒப்பனையா இருக்கிறதா? அல்லேலூயா. நான்காவதாக, ஒழுங்காய் நடக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் 3:16 சொல்லப்படுகிறது. ஒழுங்காய் நடக்க வேண்டும். ஆமாமா. அல்லேலூயா. எல்லா விதத்திலும் உண்மையோட, அடக்கத்தோட, நல் நடக்கையோட நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் அதில் என்ன செய்கிறார்? உண்மையுள்ள தேவனாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவதாக, அன்பில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. கூடிய மட்டும் சமாதானமாக,
சந்தோஷமாக மற்றவர்களோடு நம்ம என்ன செய்யணும்? கலகலப்பாக அவருடைய அன்பை நம்ம காண்பிக்க வேண்டும். அன்னை தெரசா ஒரு கன்னத்தில் என்ன செஞ்சாங்க? உமிழுது தொடச்சிட்டு இன்னொரு கன்னத்தில் கொடுங்க, இது என் பிள்ளைக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்களாமா. அப்படிப்பட்டதான ஒரு குணம் நமக்குள்ள வருமா? கேள்விக்குறி. ஆனால் வேதத்தோடு நம்ம இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கும் பொழுது, சகல குணங்களும் கனிகளும் கர்த்தர் நமக்கு கொடுக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிலுவையுடைய போதனைகளை குறித்து 6வது கீழ்ப்படிதல், 7வது வருகையை எதிர்பார்த்து ஜீவிக்கும்படியாக கொடுத்த தருணம். அல்லேலூயா. இந்த 7 காரியங்களையும் கர்த்தர் நம்ம சிலுவையில் கை கொள்ளும் பொழுது பல சலுகைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிற தேவனாக இருக்கிறார். எங்க அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. வியாகுலம் அடைந்தார், தலையில காயம் அடைஞ்சது, வாரினாலே அடிக்கப்பட்டார்கள், கையை காணையில கால்களில் ஆணி அடிக்கப்பட்டுச்சு, விழாவில் என்ன செய்தாங்க? குத்தினார்கள், முகத்துல துப்பினாங்க. கொஞ்சம் நஞ்சம் அசிங்கம் கிடையாது, அவமானம் கிடையாது, எல்லாவற்றையும் கர்த்தர் தாங்கினார். ஒரு ஆட்டுக்கொட்டியை போல மௌனமா இருந்தாராமா. அல்லேலூயா. அவர் 33 வருஷம் வளர்ந்து 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சு 6 மணி நேரம் அந்த சிலுவையில மௌனமா இல்லாம இருந்தாருன்னா செய்த 3.5 வருஷம் ஊழியம் கேள்விக்குறி. விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் 3.5 வருஷம் செய்த ஊழியம் சிலுவையில 6 மணி நேரம் மௌனமா எதுவுமே சொல்லாம. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த கசப்பையும் காமிக்காம, கசப்பான தண்ணீரை கொடுத்தாலும் கர்த்தர் அதை மதுரமா என்ன செஞ்சாரு? மாற்றின தேவன் அவர். ஏன் தெரியுமா? உங்க பாவத்துக்கும் என் பாவத்துக்கும், உங்க கஷ்டத்துக்கும் என் கஷ்டத்துக்கும், உங்க கண்ணீருக்கும் என் கண்ணீருக்கும், உங்களுடைய சகல விதமான என்னுடைய சகல விதமான காரியத்தையும் அவர் என்ன நான் ஏற்றுக்கொண்டபடியினால, அல்லேலூயா, ஒரு ஆட்டுக்குட்டியை போல மௌனமா இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த இயேசு சிலுவையில அடியப்படும் பொழுது ஒருவேளை ரோமருக்கும் இல்லை அறைந்தவர்களுக்கும் அது ஒரு முடிவு என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. இந்த சிலுவையில் ஆண்டவர் தொங்கப்படும் பொழுது இந்த ரோமர் அரசாட்சிகளுக்கும் அதை அறிந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அரைஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதுதான் முடிவு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மேட்டர் க்ளோஸ்ட் சாப்டர். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அதுதான் தொடக்கம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறிந்தவர்களுக்கு சிலுவை ஒரு முடிவாக இருக்கும். ஆனால் சிலுவையில் இயேசு அறிந்த நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அரைஞ்ச அவங்களுக்கு என்ன முடிவாக இருக்கும்? அறிந்த தேவன் எனக்கு தொடக்கமாக இருக்கிறாராமா. அல்லேலூயா. அந்த இடத்துல தான் எனக்கு வளர்ச்சி இருக்கு, அந்த இடத்துல தான் எனக்கு தொடக்கம் இருக்கு, அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பாக்கியம் இருக்கு, அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பலவிதமான நன்மைகள் என்ன செய்கிறார்? கர்த்தர் சலுகையாய் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாராமா. எத்தனை உண்மையுள்ள தேவன், மாறாத தேவன், அவர் மகிமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஒன்றுமே பேசாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தார்? மௌனமா இருந்தது மட்டுமல்ல, கிறிஸ்து என்ன நமக்காக பண்ணினார் என்று சொல்லி இந்த உலகம் நினைப்பதையே சில நாள் மறந்து விட்டதாக இருக்கிறது. தனக்குத்தானே வாழ்க்கை, தன்னுடைய காரியம், தன்னுடைய நோக்கம், அதை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பதாக கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் இப்படியாக நமக்கு சலுகையை கொடுத்தார், இவ்விதமாய் என்னை நடத்தினார், இவ்விதமாய் ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி நினைக்க கூட நமக்கு நேரமும் இல்லை. சில பேருக்கு சபைக்கு வர்றதற்கு துரிதமும் இல்லை, சிந்தையே இல்லை, கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தையே எனக்கு இல்லை, அதுக்கப்புறம் எங்க வர்றது சபைக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை குறித்து எப்பொழுதுமே நம்ம நினைத்து கொண்டு யோசித்து கொண்டு அவர் வார்த்தையில நம்ம நடக்கும் பொழுதுதான் நம்மளுடைய கால்கள் துரிதமாய் எங்க போகணுமோ அங்க வந்தடையும் மடியாக இருக்கிறது. அல்லேலூயா. நேரத்தோட காலத்தோட ஜீவனோட ஆண்டவருக்கு சமூகத்துல நம்ம நன்றி சொல்லும்படியாக மாறாக என்ன செய்து கொண்டோம்? முறுமுறுத்து கொண்டோம். சிலுவை குறித்து பலர் கேலி கிண்டல் செய்யும் பொழுது அவர்களோடு உட்கார்ந்து கொண்டோம். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த நாளில சிலுவண்டியில வரும் பொழுது கர்த்தர் உனக்கு சலுகையும் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னா அவருடைய சமூகத்துல நித்தம் 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 அவரோட சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் செய்கிறதான மகத்துவம்,
அதற்கு முடிவே இல்லைங்க. அல்லேலூயா. எனக்கு தொடக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். எனக்கு நன்மையை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தாராம்? பாவமாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஆழமான சத்தியம் இந்த வசனத்துக்குள்ள இருக்கு தெரியுமா? நமக்காக, எனக்காக. முடிஞ்ச உங்க வேதத்துல உங்க பேரை கூட எழுதிக்கோங்க சைட்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்காக அவர் என்ன செய்தாராமா? பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார்கள். ஒன்னும் கரைத்திர அற்றவர் அவர், ஒன்னும் பண்ணாத தேவன். ஆனா என்னுடைய கரையை என்ன செய்தார்? அவரு தொடச்சி போட்டாரு. என்னுடைய குறையை மாற்றி போட்டு நிறைவாய் மாற்றி கொடுத்தார். என் சாபத்தை உடைச்சி ஆசீர்வாதமா மாற்றினார். என் கண்ணீரை தொடச்சாரு. எனக்கு மகிமையை கொடுத்தாரு. என்னோட சாபத்தை எடுத்தாரு, என் பாவத்தை எடுத்தாரு, என் கண்ணீரை எடுத்தாரு, என் துக்கத்தை எடுத்தாரு, என் கசப்பை எடுத்தாரு. அல்லேலூயா. எனக்கு மதுரமான வாழ்க்கையை கட்டளையிட்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க உலகத்துல இருக்க ஒருத்தரும் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய முடியாது. ஆனா என் பிதா எனக்காக செய்வார். அவருடைய குமாரன் எனக்காக செய்து முடித்தார். அல்லேலூயா. இவ்வளவாய் நமக்கு அன்பு கொடுத்த தேவன், அதில் லிமிட்டேஷனே கிடையாது. அல்லேலூயா. யாராவது என்கிட்ட அன்பு செலுத்துவாங்களா? 5 நிமிஷம் என்னோட உட்கார்ந்து பேசுவாங்களா? நித்தியமாய் பேசுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் சமூகத்துல உட்கார்ந்து அவரோட நேரத்தை செலவழிக்க ரெடியா இருக்கோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளோட அழகு பார்க்குற தேவன், நம்மளை வர்ணிக்கிற தேவன், நம்மளை முத்தமிடுகிற தேவன், நம்மளோட ஆறுதலாய் பேசுகிறவர் அவரு. அல்லேலூயா. அதை விட்டு நம்ம என்ன செய்கிறோம்? சிலுவையினுடைய உபதேசத்தை மறந்து விட்டு உலகத்தினுடைய சலுகைக்கு தேடிக்கொண்டு போய் நம்மளுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். அதில் பலவரல்ல 1000 மடங்கு உன் பிதாக்கள் உனக்கு சொல்லியபடியே உனக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கிள்ளி கொடுக்கிற தேவன் கிடையாது, அள்ளி கொடுக்கிற தேவன். அப்படிதான் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், சிலுவையினால வந்த சலுகை, சிலுவையினால உண்ட ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார்? தந்து கொண்டே இருக்கிறார். என்ன தரான் தெரியுமா? கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, சமாதானமே இல்லப்பா, சுகமே இல்லப்பா. கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், சௌக்கியத்தை கொடுக்கிற தேவன், ஆரோக்கியத்தை பண்ணி, அல்லேலூயா, ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இந்த சலுகையில ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், நல்ல ஒரு கனெக்ஷன். நான் ரொம்ப இதை விஷயத்த எங்கே போனாலும் ஒரு சொல்கிறது உண்டு, உனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கா? உலகத்திற்கும் உனக்கும் சமாதானத்தினுடைய என்ன இருக்குது? சாயல் வெளிப்பட்டுட்டே இருக்கும். அதுதான் சிலுவை. அல்லேலூயா. நல்லா பாருங்க, எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு கனெக்ஷன் ஸ்டாண்டிங் லைன் ஆயிடுச்சு. அப்போ உலகத்தில் எல்லாம் எனக்கு சமாதானத்தை கொடுக்குறாங்க. அப்போ அது ஒரு ஸ்மூத்தான பாட்டாக வைக்கிறாரு, ஸ்லீப்பிங் லைன் ஆயிடுச்சு. வச்சு பாருங்க, கிராஸ். அல்லேலூயா. சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது சொல்வதுண்டு. கூடிய மட்டும் காலை எழுந்திரிச்சோன்னு வேதத்தை வாசி, ஆண்டவரோடு நெருக்கமாறு. அந்த கனெக்ஷன் இருக்க 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 கர்த்தர் உலகத்தில் எல்லா விதத்தையும் நமக்கு என்ன செய்வார்? சமாதானத்தை கொடுக்கிறது. இன்னும் அதிகமாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்போது இவைகள் எல்லாம், எவைகள் எல்லாம், எதெல்லாம் நம்ம பட்டியலில் பாக்ஸில் போட்டு வச்சிருக்கிறோமோ அவைகள் எல்லாம் நமக்கு கர்த்தர் கூட கொடுக்கிற தேவனா இருக்கு. அது மாத்திரம் இல்லைங்க, தேவனுக்கு ஏற்றவர்களாக ஆகிறோம். 2 தீமோத்தேயுல இயேசுக்கு சீஷன் ஆகிறோம், சிலுவைக்கு சிநேகிதராகிறோம், சிலுவையினுடைய குறித்து மேன்மை பாராட்டுகளுடைய கிருபையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அற்புதம், வாழ்க்கையில சமாதானம் தான் இல்லை. அல்லேலூயா. அவ்வளோ சம்பாதிக்கிறேன், அவ்வளோ வருது, ஆனா பொத்தலான பையில போகுது, ஃபுல்லாக மருத்துவமனைக்கு தான் செலவு. அல்லேலூயா. அலைச்சல், எங்கே போனாலும் அலைச்சல், ஒரு நிம்மதி இல்லை, படுத்தா தூக்கம் வரல,
சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வசனத்தை உட்கொள்ளுவோம் என்று சொன்னா சகல அவயங்களையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். டைஜஷன் ப்ராப்ளமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அலைச்சலே கிடையாது. ஏன்னா ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். எத்தனை சலுகை பார்த்தீங்களா! எனக்கு என் வாழ்க்கையை மொத்தமாக லைஃப் ஸ்கில்லையே கர்த்தர் அப்படி திருப்பி போடுகிற தெய்வனா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. என்னுடைய லைஃப் ஸ்கில்லையே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவ்வளவாய் அன்பு கூர்ந்து, இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஒவ்வொரு நொடியிலும் நான் என்ன செய்யணும், எங்கே காலை வைக்கணும், எங்கே போகணும், உம் சமூகம் எனக்கு முன்பதாக, உம்முடைய மகிமை எனக்கு பின்பதாக வேலி எடுத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்ளட்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ அழகா என்னை நடத்துறாருங்க. அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்ட போனதில்லை. அதுதான் சிலுவையில் உண்டாகிறதான ஆசீர்வாதம். அந்த சிலுவையை கொடுத்து நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது, சிலுவை என்னுடைய பாக்கியமாய் கருதும் பொழுது, அதை ஆசீர்வாதமாய் நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் சகலவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருக்கு என்னை சிநேகிதனாய் மாற்றிக்கொள்கிறார். அவரோடு ஐக்கியம் வருது. அவருக்கு ஏற்றவளாய் மாறுகிறேன், ஏற்றவனாய் மாற்றுகிறார். எத்தனை ஒரு அருமல்ல! என்ன ஒரு ரிலேஷன்ஷிப், என்ன ஒரு உறவு பாருங்களேன். அந்த அன்பை நமக்கு கட்டளையிட்டு அந்த பாதையில் நம்மளை நடத்தும்படியாக ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறதா மகா பெரிய சலுகையா இருக்கிறது. நீ அப்பான்னு மட்டும் கூப்பிடுறது கிடையாது. நீ என் தோழி, நீ என் தோழன், உனக்கு ஏற்றவைகளை நான் செய்கிறேன், உனக்கான எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். அல்லேலூயா. முதலாவது சிலுவையில் அளவற்ற அன்பை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது அவருடைய தியாகத்தை குறித்து நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக நித்திய ஜீவனுக்கான வாய்ப்பை கர்த்தர் சிலுவையில் நமக்கு கொடுக்கிற தெய்வனா இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கான வாய்ப்பு. அல்லேலூயா. சிலுவையில் நமக்காக நம் இடத்துல நமக்கு சார்பாக அவர் என்ன செய்தார்? தொங்கினார். அவர் தம்முடைய ஆடுகளுக்காக தம்முடைய உயிரை என்ன செய்தார்? கொடுத்தார். இதோ உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து கொண்ட தேவன், என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்ட தேவன். யோவான் 1:29 நம்ம வாசிப்போம். இதோ அல்லேலூயா. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேன். அவர் இவர்தான். அல்லேலூயா. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. முன்பு நான் சொன்னேன், பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கினார். ஒரு ஆட்டுக்குட்டியை போல மௌனமாக இருந்தார். இந்த இடத்துல தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்று சொல்லி ஒரு செய்தியை நான் எடுக்கும் பொழுது, அப்போது அந்த ஆட்டினுடைய சுவாபங்கள், ஆட்டினுடைய காரியங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெள்ளாட்டு என்ன செய்யுமா? நிறைய குட்டிகளை ஈன்றோம். ஆனால் இந்த செம்மறி ஆடு ரொம்ப என்ன செய்யாது? குட்டிகளை 2 வருஷத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் போடும். இது எல்லா இடத்துலையும் மேயும் வெள்ளாடு. செம்மறி ஆடு எந்த இடத்துல விடுறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு நேரான பார்வை தான். தாவி போவதோ குதித்து போவதோ அப்படிப்பட்ட சுவாபங்கள் என்ன செய்யாது? வலது பக்கத்தில் இருக்கிறதான செம்மறி ஆடுக்கு இருக்காது. ஆனால் வெள்ளாட்டுக்கு எப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல விட்டிங்கன்னா போயிட்டு வர்றதுக்குள்ளே வேறு இடத்துல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறதா. அவர் ஆட்டுக்குட்டியாக இருக்கும் பொழுது அவருக்குள்ளே இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், செம்மறி ஆடுகளை போல இருக்கணுமா. வேதத்தில் எங்கெல்லாம் ஆடுகளை குறித்து ஷீப், கோட் என்று சொல்லப்படுகிறதோ அது செம்மறி ஆடு என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவைகளை வலது பக்கத்தில் வச்சிருக்கார்.
அல்லேலூயா. வெள்ளாட்டுகளை இடது பக்கத்துல வச்சிருக்காரு, வலது பக்கத்துல உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். சிலுவை என்ன சொல்லுகிறது? சிலுவையினுடைய உபதேசம் என்ன? சிலுவையினுடைய உபதேசத்தை மையமாக கொண்டு கர்த்தர் எனக்கு என்ன ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார், என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி கற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி மாத்திரம் நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை வலது பக்கத்துல வைத்து நம்மளை என்ன செய்கிறார்? போ, சந்தோஷமா பிரவேசி, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை மட்டுமே நம்ம மையமா அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம நடக்கும் பொழுது, அபியாசப்படுத்தும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஆபிரகாம் தன்னுடைய கண்களை உயர்த்தி பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, எப்படியாவது எனக்கு ஒத்தாசை கிடைச்சிராதா, எப்படியாவது கிருபை கிடைச்சிராதா, எப்படியாவது ஒரு குழந்தை கிடைச்சிராதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கொடுத்த ஆண்டவர் அந்த குழந்தைய என்ன செய்யறாரு? போய் பலியிடு போ. அல்லேலூயா. அந்த இடத்துலயும் கர்த்தர் என்ன செய்றார்? குழந்தைக்கு குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை என்ன செய்றார்? அந்த இடத்துல பார்த்து கொண்டார். எனக்கான தேவையை கர்த்தர் சிலுவையில பார்த்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எனக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் என்ன செய்றார்? எந்த புதர்ல இருந்தாலும் எங்க இருந்து எடுத்துட்டு வரணுமோ அதை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், முழங்கால் படியிட்டு இருந்த இடத்துல இருந்து, அப்பா என்னை உயர்த்துங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை நடத்துங்க, நித்தம் நித்தம் உம்முடைய வார்த்தையில என்னை நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு மகா பெரிய ஸ்லாக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நாமும் மேல பார்க்கிற தேவனா இருக்கணும். அல்லேலூயா. தேவனை நம்ம மேல பார்க்கிறவர்களா, என்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, வானத்தை பார்க்கும் பொழுது, உயர்த்தும் பொழுது அற்புதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. என் சலுகையினுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்படியே போய்கொண்டே இருக்கும். எனக்கு 5% இல்லை, 10 மாறும், 15 மாறும், 20 மாறும், கூட்டிக் கொண்டே போகிற தேவனா இருக்கா. ஏன்னா அவருக்கு மாத்திரம்தான் என் கரங்களை நான் உயர்த்தி கொண்டே இருக்கிறேன். அதனால என்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லையாவ கூட்டிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவர் அடிமைத்தனமாய் இல்லைங்க, ஒரு சுவாபமா இல்லைங்க. அல்லேலூயா. அப்படி அவர் நம்மளை பார்க்கிற தேவனே கிடையாது. நீ என் குமாரன், நீ என் குமாரத்தி என்று சொல்லி நம்மளை அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13 நித்திய ஜீவனுக்கான வாய்ப்புல கர்த்தர் நமக்கு ஒரு சலுகையை என்ன என்று கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ம் ம் அல்லேலூயா, அல்லேலூயா. நியாய பிரமாணத்துக்கென்று நம்மை சாபத்துக்கென்று நீதியாய் நம்மளை மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. நம் மாற்றாக, அதாவது இந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச், ஒரு சலுகை அப்படின்னும் பொழுது ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடக்கிறது. அல்லேலூயா. முன்பு சொன்னது போல பழைச புதுசா மாத்துறது கிடையாது. என்னுடைய பழைதான வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு தெய்வீக பரிமாற்றத்துல கர்த்தர் எனக்கு ஒரு நித்திய ஜீவனுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது எப்படி என்று சொன்னா, முதல்ல அவர் என்ன செய்யறாரு? ஒரு பரிமாற்றத்தை கட்டளையிடுகிறார். எப்படி? என்னை போலவே அவர் என்ன செய்யறார்? குமாரனாக இந்த உலகத்திற்கு வந்து அவருடைய பரிமாற்றத்தை முதலாக காண்பித்தார், ஒரு மாதிரியாக, ஒரு மாடலாக. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் நமக்காக சாபமாக மாறினார் என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எனக்காக, நமக்காக அவர் சாபமாக மாறினார். அல்லேலூயா. இந்த பரிமாற்றத்தை பார்த்தீங்களா? அவர் தேவன். அல்லேலூயா. சகலவற்றையும் உருவாக்கின தேவன், சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன். ஆனா அவர் எனக்காக என்ன செய்தார் என்று சொன்னால், அதாவது அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், கலகக்காரர்கள், விக்கிர ஆராதனை செய்பவர்கள் மற்றும் கொலைக்காரர்கள் அனைவருடைய இடத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கிர ஆராதனை செஞ்சு சாபத்துக்குள்ளே இருக்கீங்களா? கெட்ட பழக்க வழக்கங்களோடு இருந்து அதிலேயே ஜீவித்து கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. கலகக்காரர்களாக, குணாதிசயங்கள் மாறினவர்களாக, சாபக்கேடாய் இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்றார்? மாற்றி, சொல்லுங்களேன், மாற்றி, அல்லேலூயா, அவருக்குள்ள மாற்றி
ஒரு பரிமாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எப்படின்னு கேட்டால் எல்லாவற்றையும் அவர் ரிசீவ் பண்ணிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய விஷயம். கையில் ஒரு பொருள் இருக்கு, அது பரிமாற்றம் பண்ணுகிறோன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம். அல்லேலூயா. இங்கேருந்து அந்த இடத்துக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், ஒரு இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இது கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய விஷயம். எனக்கான பாவங்களோ எனக்கான சுவாபங்களோ ஒரு தரித்திரமோ வறட்சியோ பலவீனமோ ஐயா ஒருத்தர் உரித்து அதை எடுத்துக்கொண்டு எனக்கு நீதியாக சமாதானமாக ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார் என்று சொன்னா எத்தனை உண்மையுள்ள தேவனாக இருப்பார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம். சிலுவை தியானம் என்பது அவரை பரிதாபமாய் பார்ப்பதற்கல்ல. அல்லேலூயா. சிலுவையில் என்னை தொங்கிட்டு இருக்காரு துக்கத்திற்காக அல்ல, அதை நம்ம சந்தோஷமாக ஆண்டவரை எனக்காக நீங்க ஜீவனோட எந்திரிச்சிங்கப்பா, என் பாவத்தை சாபத்தை நீங்க மன்னிச்சிங்கப்பா, சிலுவையில் எனக்கு ஸ்லாக்கியத்தை அதிகமாய் கூட்டி கொடுத்தீங்க, நன்மையை எனக்கு கட்டளையிட்டீங்க. அல்லேலூயா. செம்மைய புகழ்ச்சிய என்னுடைய எல்லா வறட்சியையும் மாற்றி போட்ட தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அல்லேலூயா. சிலுவை பெரிய பரிமாற்றத்தை அல்ல, சலுகையை மட்டும் அல்ல, பெரிய மாற்றத்தையும் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சரித்திரமாக இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவை வெறும் ஒரு நமக்கு ஒரு காரியங்களை மட்டும் சொல்லி தரல, மாற்றத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணியிருக்கிறது. அல்லேலூயா. பலருடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? சிலுவையினாலே கண்ணீர். சிலுவையை நீ என்ன செய்யாத, தூக்காத, சிலுவையை சுமக்காத. அல்லேலூயா. சிலுவையில் சொல்லப்பட்ட 7 வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வொன்றிலும் அந்த எல்லா வார்த்தையிலும் அவ்வளோ ஒரு கருத்து இருக்கிறது. அந்த வார்த்தைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது அவைகளை நம்ம என்ன செய்யும் பொழுது அபியாசப்படுத்துமோ மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறேன். ஏன்னா காதுள்ளவன் கேட்க கடவன். வேத வசனத்தை கேட்குறோம், வெளியே போகிறதுக்குள்ளே எவனை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டே இருப்பான். வசனத்தை இருதயம் என்னும் பலகையில் எழுத விட மாட்டான். அல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தையை நான் நிறைய நேரம் யூஸ் பண்ணுவேன், அபியாசப்படுத்தணும். ஆண்டவரே, நான் கேட்குற வசனங்களை நான் உட்கொள்ள வேண்டும் ராஜா. அதை உட்கொள்ளும் பொழுது தான் எந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும், யாருக்கு என்ன பதிலை கொடுக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி நான் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு அவைகளின்படி நடக்கவும் சலுகைகளை கொடுக்கவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். ஆனால் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி. ஓ ஹல்லேலூயா. இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். அவர் நம் மீது காட்டிய அன்பு அளவற்றது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம் நம்மளுடைய பாவங்களுக்கான ஒரு பரிகாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது அவருடைய அளவற்ற அன்பு, அதை சொல்லி நம்மள முடியாத ஒரு காரியம். அல்லேலூயா. அதை அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு அதுக்குள்ளே அப்படியே நனைஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்பா உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம், உங்கள் அன்புக்காக நன்றி, நான் நினச்சி பார்க்காத உங்களுடைய அரவணைப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி. 2வது இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் செய்த பரிகாரம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாக்கியம் என்று சொல்லப்படுகிறது, ஒரு ஸ்லாக்கியமாக கருதுகிறோம். 3ஆவதாக நாம் செய்ய வேண்டியது சிலுவையில் வந்த இத்தனை பெரிய சலுகை, இத்தனை பெரிய ஸ்லாக்கியம், அவரை விசுவாசித்து அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம் நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கான வாய்ப்பை கத்த நமக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நித்தியமாய் அவரோட பரலோகத்தில் நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரோட ஆராதனை செய்யும்படியாக. அல்லேலூயா.
பரிதாபம் படுவதற்கோ கஷ்டப்படுவதற்கோ துக்கப்படுவதற்கோ இந்த சிலுவை தியானம் அல்ல. அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லி துதித்து ஆராதிச்சுட்டு அவருக்கு கரங்களை உயர்த்தி, அப்பா நீங்க நல்லவர், நீங்க பரிசுத்தர், நீர் மாறாதவர், நீர் புயமுள்ளவர், நீர் மகா பெரிய கேடகமாக இருக்கீங்கன்னு சொல்லி அந்த நித்திய ஜீவனுக்கான வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும்? சுதந்தரித்து கொள்ள உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு அர்ப்பணிப்போட அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம்.